குறிப்பாக காரைக்குடி பகுதிகளெல்லாம் சிதம்பரம் அவர்களுடைய அந்த போட்டியிட்டத்தின் நோக்கத்தை சதைச்சிட்டாரு சீமான். அவ்வளவு கூட்டம் அந்த காலகட்டத்தில் திரு சீமான் அவருடைய பேச்சுக்கு காங்கிரஸ் எதிர்த்து பேசும்போது அவ்வளவு ஆர்ப்பரித்த கூட்டங்கள் அவருக்கு இருந்துச்சு. இப்படி ஒரு ஆள் காங்கிரஸை போட்டு பொழக்கிறாரேப்பா அப்படின்னு சொன்னாங்க திரு சீமானுடைய ஸ்பீச்சை கேட்டவங்கலாம். அதன் பிறகு 2016 1%, அப்புறம் 2019 திருப்பியும் போட்டி போடுறாங்க. அதுக்கு இடைப்பட்ட காலகட்டங்களெல்லாம் அதிமுகவையும் பாஜகவே ஒரு பேசாத பேச்சில் அவ்வளோ பேசியிருக்கிறார். மோடி அவர்களை இன்டர்நேஷ்னல் புரோக்கர்னு பொது மேடைகளில் பேசி பயங்கரமான விஷயங்களையும் பண்ணியிருக்கிறார் திரு சீமான். தாவேகாவினுடைய கொள்கை விவகாரங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு உவப்பானதாக இல்லை. வெளிப்படையாக அது ஒரு கருவாட்டு சாம்பார்னு விமர்சனம் செய்தார் திரு சீமான். அதன் பிறகுதான் உரசல் அப்படிங்கிறது உருவானது. ஸோ அவங்களோட கூட்டணி கிடையாது. ஸோ கூட்டணியே இல்லைப்பா, கூட்டணியே இல்லாமல் 10 ஆண்டுகளுக்கு மேலே பயணிக்கிறோம், என்னன்னு ஜெய்பவன் தப்பவன் போட்டு பார்த்துருவோம்ப்பா 2026 சொல்லி போட்டு பார்த்தாங்க. திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஏதாவது பிணக்குகள் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொள்கை ரீதியான பிணக்குகள் இல்லை. என்ன கேட்டிங்கன்னா திராவிடம் அப்படிங்கிறது தமிழ் தேசியம் அப்படிங்கிறதும் அவங்களுடைய செயல்பாடுகள் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். இவங்களும் பெண் விடுதலை பேசுவாங்க, அவங்களும் பெண் விடுதலை பேசுவாங்க, இவங்களும் சாதி ஒழிப்பு பேசுவாங்க, அவங்களும் சாதி ஒழிப்பு பேசுவாங்க. திராவிடங்கிற நேமிங் தான் இங்கே பிரச்சனை. குறிப்பாக திராவிடம் அப்படிங்கிற பெயரை எடுத்துக்கொண்டு செய்யக்கூடிய அரசியல் மொழி சிறுபான்மையினரை மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு அரசியலாக இருக்குங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியோட பெரிய விமர்சனமே. திமுகவின் தலைவர் கருணாநிதி அவர்கள் மீதான விமர்சனம், அதன் கொள்கை தலைவர் பெரியாரின் மீதான விமர்சனம் அப்படின்னு அதெல்லாம் பாதாளத்துக்கு போய் அவங்கள போட்டு கொள்கை ரீதியாக போட்டு புலந்தெடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி தான். வேற யாருமே அதை பெருசாக பண்ணது கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். பிஜேபியோட அதை பண்ணது கிடையாது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய பல பேச்சாளர்கள், சாட்டை துரைமுருகன், இடுமாவனம் கார்த்திக், இப்படின்னு நிறைய பேருடைய உரையாடல்களை கருத்துரைகளெல்லாம் எடுத்து ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க திமுகவின் தொண்டர்கள் தோழர்கள். அப்போ இப்படியான ஒரு சூழலில் திமுகவோட கேடர்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா வரட்டுமே என்ன தப்பு இருக்குது. அவங்க இன்னைக்கு சொல்கிறாங்க அவங்களுக்காவது ஒரு ஐடியாலஜி இருக்குது, அவங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு கொள்கையோடு நிற்கிறாங்க, ஆனால் நம்மளை தோக்கடிச்சவங்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, இது எப்படி நம்ம அனுமதிக்கிறது? ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் பங்காளி சண்டையை முடித்து வைக்க போகிறாரா சீமான் அப்படிங்கிறத குறித்தா பார்க்க போகிறோம். என்னப்பா பங்காளி அங்காளிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? எப்போதுமே நாம் தமிழர் கட்சி பல இடங்களில், குறிப்பாக கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா பல மேடைகளில், குறிப்பாக பல பேட்டிகளை கூட சொல்லியிருக்கிறாரு. ஆரியம் என்னுடைய நேரடியான எதிரி, திராவிடம் என்னுடைய பங்காளி, அங்காளி பங்காளி சண்டை, எங்களுக்கும் பங்காளி சண்டை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுவார். கிட்டத்தட்ட அந்த பங்காளி சண்டையை முடிச்சு வைக்க போகிறாரா சீமான் அப்படிங்கிறதா இன்றைக்கி பல பேர் மத்தியில் ஒரு டாக் ஆஃப் த டவுனாக கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அண்மையில் பார்த்தீங்கன்னா இயக்குனர் வா கௌதமன் அவர்களுடைய இல்ல திருமண நிகழ்ச்சியில் திரு சீமான் அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் ஒன்றா கலந்துக்கிட்டாங்க. நிறைய 2 பேரும் கொஞ்சம் நேரம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா திரு வைகோ ஐயா பக்கத்தில் வச்சுக்கிட்டே சீமான்ட்டு ரொம்ப நேரம் பேசிட்டாருன்னு வைகோ ஐயா கம்ப்ளைண்ட் பண்ணுறா. அப்படி அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமாக இருந்தாங்க. அதன் பிறகு இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ அண்மையில் துறைமுகம் காஜா அவருடைய இல்ல திருமண விழாவில் உதயநிதி அவர்களும் திரு சீமானும் கலந்துக்கிறாங்க. அவரும் அன்பு தம்பின்னு சொல்ல, இவர் அன்பு அண்ணன்னு சொல்ல அப்படின்னு ஒரு அன்பை பரிமாறி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பரிமாற்றம் என்பது அன்போடு நிற்கிறதா அல்லது தாண்டி வளர்ந்துருக்கிறதா அப்படிங்கிறதா இன்றைக்கி ஒரு பெரிய டாக்காக கிரியேட் ஆகிருக்குது. நடந்து கொண்டிருப்பது என்ன, நாம் தமிழர் கட்சிக்குள் எழுந்திருக்கக்கூடிய மாற்று குரல்கள் என்ன அப்படிங்கிறது குறித்தும், இதனுடைய தீர்வாக என்ன இருக்க முடியும், பொலிட்டிக்கலாக நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது குறித்து தான் அலசுகிறது இன்றைய தலையங்க நிகழ்ச்சி. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நாம் தமிழர் கட்சி 2009ஆம் ஆண்டு இயக்கமாக இருந்து கட்சியாக பரிணமித்த போது அவர்களுடைய முழுமையான எதிரியாக அவர்கள் களத்தில் யாரை எதிர்த்து பேசினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல காங்கிரஸ், என் இனத்தை அழித்த காங்கிரஸ் கட்சியை கருவறுப்பேன் அப்படிங்கிறது தான் சீமானுடைய மேடை முழக்கங்களாக இருந்துச்சு. குறிப்பாக காரைக்குடி பகுதிகளெல்லாம் சிதம்பரம் அவர்களுடைய அந்த போட்டியிட்டத்தின் நோக்கத்தை சதைச்சிட்டாரு சீமான். அவ்வளவு கூட்டம் அந்த காலகட்டத்தில் திரு சீமான் அவருடைய பேச்சுக்கு காங்கிரஸ் எதிர்த்து பேசும்போது அவ்வளவு ஆர்ப்பரித்த கூட்டங்கள் அவருக்கு இருந்துச்சு. இப்படி ஒரு ஆள் காங்கிரஸை போட்டு பொழக்கிறாரேப்பா அப்படின்னு சொன்னாங்க திரு சீமான் அவருடைய ஸ்பீச்சை கேட்டவங்கலாம்.
அதன் பிறகு தொடர்ச்சியாக பல மேடைகளில் காங்கிரஸை போட்டு பொழக்கிறாரு. காங்கிரஸை போட்டு அடின்னு அடித்ததில் காங்கிரஸ் பல இடங்களில் தோல்வி தழுவினாங்க. திமுக கூட்டணி படுதோல்வி அடைஞ்சது. அந்த இடத்துல தான் அவர் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் அதிமுகவுக்கு ஆதரவு நிலையில் இருந்தார். அதிமுக காரங்க திரு சீமான் அவர்களுக்கு மேடையே போட்டு கொடுத்தாங்க. இது 2009 டு அந்த 14 அந்த மாதிரியான ஒரு காலகட்டங்கள் இருந்துச்சு. 11, 16 காலகட்டங்களில். அதன் பிறகு 2016ஆம் ஆண்டு முதல் முறையாக நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி அப்படின்னு அறிவித்தப்போ தான் மக்கள் நல கூட்டணி தான் உருவாச்சு. அந்த மாதிரியான தருணங்கள்லாம் அவங்க திமுக அதிமுக என்ற இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு மாற்று தமிழ் தேசிய கட்சியான நாம் தமிழர் கட்சி தான் அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. அதை முன்வச்சதோடு மட்டும் நில்லாமல் அவர்களுக்கான கொள்கை வரைவு திட்டங்களை வந்து கொடுக்குறாங்க. அந்த தருணத்தில் இருந்து தான் மாற்று கட்சி, ஒரு மாற்று சிந்தனை, ஒரு இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்று கட்சி அந்த நாம் தமிழர் கட்சி தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை, அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்குனார் திரு சீமான். அந்த கட்சியினுடைய தொண்டர்களும் அவ்வளவு தீவிரமாக வேலை பார்த்தாங்க. அதன் பிறகு 2016 1%, அப்புறம் 2019 திருப்பியும் வந்து போட்டி போடுறாங்க. அதுக்கு இடைப்பட்ட காலகட்டங்களெல்லாம் அதிமுகவையும் பாஜகவே ஒரு பேசாத பேச்சில் அவ்வளோ பேசியிருக்கிறார். மோடி அவர்களை இன்டர்நேஷ்னல் புரோக்கர்னு பொது மேடைகளில் பேசி பயங்கரமான விஷயங்களையும் பண்ணியிருக்கிறார் திரு சீமான். ஸோ இப்படியாக பிஜேபி, அதிமுக, திமுக அப்படின்னு எதிர்ப்புகளை ரொம்ப அதிகமாக காமிச்சிட்டே வந்திருக்கிறார். 2019 முடியுது. 2021 போட்டி போடுறாரு, தோல்வி அடைகிறாரு திருவொற்றியூரில். பிறகு 2024 போட்டி போடுறாங்க. 8% வாக்கு வங்கியை வாங்கி ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றது நாம் தமிழர் கட்சி. ஸோ நம்ம கிராஃப் படி பார்த்தோம்னா அப்படியே படிப்படியாக ஒரு முன்னேற்றத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கட்சிக்குள்ளே ஒரு சுணக்கம் என்பது இருந்தது. அதன் தலைவர் திரு சீமான் அவர்கள் சொல்லலாம், என் தம்பிங்க வந்து எப்போதுமே உத்வேகமாக இருப்பாங்க, குதூகலமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். பட் ஒரு பார்ட்டி அப்படிங்கிறது எப்படி வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு முதல்ல அதிகாரம் வேணும், அமைப்பு இருக்கணும். அந்த அமைப்புக்கு ஒரு அதிகாரம் இருக்கணும். அதிகாரம் எங்கேருந்து வரும்? அங்கே இருக்கிறவங்க பதவிகள் அனுபவிச்சதான் அதிகாரங்கள் அப்படிங்கிறது வரும். அப்போ தான் தொண்டர்கள் உங்களை தேடி வருவாங்க, தம்பிகள் தேடி வருவாங்க. அங்கே நீங்கள் கொள்கையும் வளர்ப்பதற்கு இன்றைக்கி பணம் தேவைப்படுகிறது என்பது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் கட்சிக்குள்ளே கொஞ்சம் சுணக்கம் ஏற்படுகிறது. என்ன, நம்ம 8% வாங்கியிருந்தாலுமே கூட நம்மளால் எதுவும் பெரிய பதவிகளையோ பொறுப்புகளையோ அடைய முடியலையே, சில இடங்களில் நம்ம கவுன்சிலர்கள் வச்சுருக்கிறோம், அதை தாண்டி நம்மளால் எதுவும் பண்ண முடியலையன்ற ஒரு ஏக்கம் வருகிறது. அப்போ தாவேகா என்ற கட்சி உருவாகிறது. அப்போ தாவேகாவோட கூட்டணிக்கு அண்ணன் போவார். ஏன்னா அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பியாக இருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க, கொண்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து கட்டாயமாக தாவேகாவோட கூட்டணி போவாங்க, தாவேகா நம்ம தலைமை ஏற்றுக்கும் அப்படிங்கிற ஒரு மனோநிலையில் நாம் தமிழர் கட்சியின் பல தம்பிகள் தங்கைகள் இருந்தது தான் உண்மை, இருந்தாங்கங்கிறது உண்மை. அதன் பிறகு ஏற்பட்ட பல விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தாவேகாவினுடைய கொள்கை விவகாரங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு உவப்பானதாக இல்லை. வெளிப்படையாக அது ஒரு கருவாட்டு சாம்பார்னு விமர்சனம் செய்தார் திரு சீமான். அதன் பிறகு தான் உரசல் அப்படிங்கிறது உருவானது. ஸோ அவங்களோட கூட்டணி கிடையாது. ஸோ கூட்டணியே இல்லைப்பா, கூட்டணியே இல்லாமல் 10 ஆண்டுகளுக்கு மேலே பயணிக்கிறோம், என்னன்னு ஜெய்பவன் தப்பவன் போட்டு பார்த்துருவோம்ப்பா 2026ன்னு சொல்லி போட்டு பார்த்தாங்க. ஸோ தாவேகா மற்றும் அதன் தலைவர் திரு விஜய் அவர்கள் மீதான அந்த ஈர்ப்பு அது வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளையும் வந்து புரட்டி போட்டுருச்சு. எல்லாருமே நிலகுலைஞ்சு போயிருக்கிறாங்க. ஸோ அவ்வளவு பெரிய ஒரு நிலைகுலைதல் ஏற்படுகிற போது நாம் தமிழர் கட்சிக்கும் அது ஏற்பட்டிருக்கும். ஸோ அது அவங்களுக்கும் ஏற்பட்டுச்சு. எதிர்பார்த்த ஒன்றும் கூட நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய பேர் எதிர்பார்த்தது தான் அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் 1% 2% வரும்னாங்க. பட் 8ங்கிறது 4ஆக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி சினாரியோ, ஸ்டார்ட் பண்ணி தான் சினாரியோ. இப்போ கட்சிக்குள்ளே இருக்கிற மாற்று குரல்கள் என்னங்கிறத நான் முதல்ல சொல்கிறேன். கட்சிக்குள்ளே இருவேறு கருத்துக்கள் இருக்குது. அண்ணன் இந்த மாதிரி நம்ம கூட்டணிக்கு போயே ஆகணும், இந்த மாதிரி நீங்கள் கூட்டணிக்கு போகலை அப்படின்னா இதற்கு மேலேயும் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய தம்பிகள் தங்கைகள்லாம் வந்து சோர்ந்து போயிடுவாங்க, சோர்வு உச்சத்துக்கே போயிடுவாங்கண்ணா, இது செட் ஆகாதுண்ணா, வேண்டாம், நீங்கள் கொள்கை, கோட்பாடு, இயற்கை, தத்துவம் இப்படின்னு தொடர்ச்சியாக பேசி எல்லா போராட்டங்களுக்கும் ஆர்ப்பாட்டங்களுக்கும் குரல் கொடுத்து அறிக்கை கொடுத்து களத்துக்கு போய் நின்று அவங்களுக்காக பேசி நின்று எண்ணத்தனை இந்த மக்கள் நமக்கு திருப்பி கொடுத்தாங்க, நம்ம வேண்டாம், நம்ம அலையன்ஸுக்கு போயிடலாம் இப்படிங்கிற எண்ணம் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பல தோழர்களுக்கு உருவாகி இருப்பது உண்மைதான். இது ஒரு செக்ஷன். இன்னொரு செக்ஷன் என்னென்னா, ஏன்னா இந்த கட்சி வந்து ஐடியாலஜிக்கலாக கிரியேட் ஆகிருக்கிற ஒரு கட்சி. இந்த கட்சி என்பது சீமான் என்பவரை தலைவராக இன்றைக்கு வச்சிருக்கிறாங்க. மேபி இந்த கட்சிக்கு நாளைக்கு வேறு யாராவது ஒருத்தர் தலைமை ஒருங்கிணைப்பாளராக மாறலாம்.
ஏன்னா இதை அவரே சொல்லியிருக்கிறார், தத்துவத்தை தலைமையேற்று அரசியல் செய்யக்கூடிய தூய அரசியல் முறை மலரணும். இது என் கட்சியில் அப்படிதான் இருக்கணும். சீமான் இன்று இருப்பார், நாளைக்கு இருக்க மாட்டார். ஆனால் அவர் முன்வைத்த தத்துவம் அப்படியே இருக்கும் அப்படின்றத அவரே பல மேடைகளில் பேசியிருக்கிறார். அப்படின்னு இருக்கும்போது அந்த ஐடியாலஜியை பிடிச்சிருக்கிற தொண்டர்கள் தோழர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வேண்டாம் வேண்டாம், நம்ம அலையன்ஸுக்கெலாம் போக வேண்டாம், நம்ம கடைசி வரைக்கும் தனிச்சே நிற்போம். அலையன்ஸுக்கு போனால் இருக்கிற வாக்கு வங்கியும் போயிடும், மக்கள் நம் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை நாமளே குலைக்கும்படியாக அது மாறிவிடும் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கிறாங்க. ஸோ 2 வேறு செக்ஷன் ஆஃப் தாட்ஸ் வந்து கட்சிக்குள்ளே கிரியேட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் காலத்தில் கொஞ்சம் டேஸில் அவங்க ஒரு பொதுக்குழு கூட்ட போகிறாங்க, பொதுக்குழு செயற்குழு கூடும். ஸோ அப்போவே அது வந்து வெளிப்படையாக தெரிய வரும்னு நான் நம்புகிறேன். இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச செய்தியை வச்சு நம்ம இதை சொல்கிறோம். ஸோ 2 செக்ஷன் ஆஃப் தாட்ஸ் உள்ளே கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ வெளியில் என்ன கிரியேட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். வெளியில் என்ன கிரியேட் ஆகிருக்குது, நாம் தமிழர் கட்சியும் தோல்வியில் இருக்கிறாங்க, திமுகவும் தோல்வியை கண்டிருக்கிறாங்க. ஒருத்தவங்களுக்கு ஆட்சியே போயிருக்குது, ஒருத்தவங்களுக்கு கட்சியில் ஒரு பாதி வாக்கு வங்கி தங்களுடைய வாக்கு வங்கி போயிருக்குங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ 2 பேருமே எதனால் தோற்று போயிருக்கிறாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஆற்றல் ஒருத்தவங்க வந்து 3வது சக்தியாக வந்தவங்க, மாற்றுன்னு சொன்னவங்க உருவாகிட்டாங்க. ஸோ இல்லை 2 பேருக்கு அடி இருக்குது. முதல் அடி நாம் தமிழர் கட்சிக்கு என்னன்னா, மாற்று குரல் நாம தான் இருந்தபோது மாற்று நீங்க இல்லை நான் தான் அப்படின்னு ஒருத்தர் நிறுவிட்டாரே அப்படிங்கிற ஒரு அட்டாக் இருக்கு. 2வது ஆட்சியில் இருந்த நம்மளை நீக்கிட்டாங்களே என்ற ஒரு தாக்கம் வந்து திமுக. ஸோ 2 பேருக்குமே ஏதோ ஒரு வகையில் பொது எதிரியாக தாவேகா இன்றைக்கு மாறி இருப்பது உண்மைதான். திமுகவுக்கு அரசியல் எதிரி தாவேகா தான், தாவேகா வசதி திமுக தான் விஜய் சொல்றாரு, முதலமைச்சர் விஜய் சொல்றாரு, தாவேகா தலைவர் சொல்றாரு. அதே போல நாம் தமிழர் கட்சியும் களத்தில் தாவேகாவையும் திமுகவையும் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. அதையும் தாண்டி தாவேகாவை தொடர்ச்சியாக பல இடங்களில் வந்து அவங்களுடைய செயல்பாடு அடிப்படையில், கொள்கை அடிப்படையில் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. திமுகவையும் அதற்கு சரிநிகர் சமமாக, ஏன் அதை விட அதிகமாகவே போய் அவங்களுடைய கொள்கை தலைவர் என்று அவர்கள் பிரகடனப்படுத்திய பெரியார் அவர்களையே வந்து அசைச்சு பார்த்தாங்க. அதாவது திராவிடத்தினுடைய ஆணிவேரை அசைத்து பார்த்தார் திரு சீமான். அந்த அளவுக்கு உலுக்கி பார்த்தார் திமுகவையும் தாவேகாவையும். ஆனால் ரிசல்ட் அப்படிங்கிறது எந்த விதமான கொள்கை பிடிமானங்களுக்குள் அகப்படாத ஒரு ரிசல்ட்டாகத்தான் இவர்கள் கண்களுக்கு தென்படுகிறது. யதார்த்தமும் அதுதான்றதை நானும் நம்புகிறேன். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஏதாவது பிணக்குகள் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கொள்கை ரீதியான பிணக்குகள் இல்லை. என்னை கேட்டிங்கன்னா, திராவிடம் அப்படிங்கிறது தமிழ் தேசியம் அப்படிங்கிறதும் அவங்களுடைய செயல்பாடுகள் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். இவங்களும் பெண் விடுதலை பேசுவாங்க, அவங்களும் பெண் விடுதலை பேசுவாங்க, இவங்களும் சாதி ஒழிப்பு பேசுவாங்க, அவங்களும் சாதி ஒழிப்பு பேசுவாங்க. திராவிடங்கிற நேமிங் தான் இங்கே பிரச்சனை. குறிப்பாக திராவிடம் அப்படிங்கிற பெயரை எடுத்துக்கொண்டு செய்யக்கூடிய அரசியல் மொழி சிறுபான்மையினரை மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு அரசியலாக இருக்குங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியோட பெரிய விமர்சனமே. அதற்கடுத்த மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, ஈழ விவகாரம், ஈழ பிரச்சனையின் போது திமுக செய்த இன துரோகம் அப்படிங்கிறது தான். இந்த 2 தான் திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய வாய்க்கா தகராறே. இப்போ திமுகவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்னா, சட்டமன்றத்துக்குள்ள முதல்வர் விஜய் அவர்களை அட்டாக் பண்றதுக்கு ஒரு வலுவான ஒரு வாய்ஸ் வேணும், ஒரு ஸ்ட்ராங் ஒப்பீனியனை சொல்லக்கூடிய ஒரு நபர் வேணும், ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர் வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதா ஒரு செய்தி. அதன் காரணமாகத்தான் அவங்க அண்மை காலமாக திரு சீமானோட ஒரு சாஃப்டாக டீல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த காரைக்குடி விவகாரத்துலேயும் சரி, காரைக்குடி தொகுதியில் நின்ற போதும் சரி, அதுக்கு முன்பாகவும் சரி, சீமான் அவர்களோ அவங்க அட்டாக் பண்ணதே கிடையாது, பெருசாக அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணதும் கிடையாது. ஏன்னா சீமான் அவர்கள் பெரியார் அவர்களை உச்சகட்டத்துக்கு கொண்டு போய் வந்து அட்டாக் பண்ணார். ஆனால் அவங்க அதை வந்து பெருசாக டீல் பண்ணவே இல்லை. ஐயா சுபவி போன்றோர், அப்புறம் இன்றைக்கி போய் திமுகவில் சேர்ந்திருக்கிற தோழர் அலிம் அல் புகாரி, அவங்களாம் சில பேர் பேசலாம். ஆனால் திமுகவின் தலைமை எப்பயும் எப்படி டீல் பண்ணுவாங்கன்னா, பாலிடிக்ஸாக பார்ப்பாங்க. வெற்றியா தோல்வியா எலெக்ஷனில் அப்படிங்கிறத அவங்க வந்து ஃபஸ்ட்டு பெராட்டி கொடுப்பாங்க, 2வது ஐடியாலஜியும் கொடுப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் பேஸ்மெண்ட்டாக ஐடியாலஜியை வச்சுருக்கிறாங்க. அதன் பிறகு பாலிடிக்ஸை நம்ம பார்க்கணும். அப்படின்னும்போது இன்றைய சூழலில் நேரடியாக அலையன்ஸ் வச்சாங்கன்னா கட்டாயமாக அது ஒரு பெரிய நெருக்கடியை நாம் தமிழர் கட்சிக்கு உருவாக்கும் அப்படிங்கிறது தான் பொதுவான கருத்தும் யதார்த்தமும் கூட. அப்படி பண்ணவே வாய்ப்பு கிடையாது. ஏன்னா திமுகவின் தலைவர் கருணாநிதி அவர்கள் மீதான விமர்சனம், அதன் கொள்கை தலைவர் பெரியார் மீதான விமர்சனம் அப்படின்னு அதெல்லாம் பாதாளத்துக்கு போய் அவங்கள போட்டு
கொள்கை ரீதியாக போட்டு புலந்து எடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி தான். வேறு யாருமே அதை பெருசாக பண்ணது கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். பிஜேபியோட அதை பண்ணது கிடையாது. அப்போ அந்த அளவுக்கு திமுகவை அட்டாக் பண்ணவங்களை எப்படி அலையன்ஸில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கொஷின் வரும். ஆனால் இன்னொரு பக்கம் திமுகவின் தொண்டர்கள் எப்படி இப்போ நாம் தமிழர் தொண்டர்கள் ஒரு மாதிரி பேசுகிறாங்களோ, திமுக தொண்டர்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, சீமான் வந்தால் என்ன தப்பு, சீமானை ஆதரிச்சா என்ன தப்பு, அவரை போன்றவர்கள் நம்ம வந்து எம்எல்ஏவா உள்ளே வரணும், அப்போ தான் நம்ம தாவேக்காவை நல்லா டீல் பண்ண முடியும், ஹேண்டில் பண்ண முடியும், வரட்டும் அவங்கள மாதிரி இருக்கலாம், நம்ம கூட வரட்டும், ஏன்னா நம்மளை விட்டு எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ அந்த எண்ணம் வருது. என்னென்னா இல்லாமையின் போது தான் ஒருவருடைய முக்கியத்துவம் தெரியும்பாங்க. தட் மீன்ஸ் இதுக்காக நான் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். அப்போ நம்ம கூட யாருமே இல்லாத போது ஒருத்தர் காங்கிரஸ் எதிர்த்து ஒருத்தர் பேசுகிறாரியா, விட்டு போனவன் காங்கிரஸுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணம் இருக்கான்னு ஒருத்தர் கேட்குறாரு. கம்யூனிஸ்ட்டை பார்த்து நீலாம் கம்யூனிஸ்டான்னு கேட்குறாரு. ஓட்டு போட்ட மக்களை வந்து மக்கள் கவர்ச்சியை பார்த்தா ஓட்டு போட்டிருக்காங்கிறத வெளிப்படையாக பேசுகிறாரு. இவர் நம்ம குரலாக பேசுகிறாருப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் திமுகவின் தொண்டர்களுக்கு தோழர்களுக்கு உருவாகிவிட்டது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய பல பேச்சாளர்கள், சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்திக், இப்படின்னு நிறைய பேருடைய உரையாடல்களை கருத்துரைகளெல்லாம் எடுத்து ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க திமுகவின் தொண்டர்கள் தோழர்கள். அப்போ இப்படியான ஒரு சூழலில் திமுகவோட கேடர்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, வரட்டும் என்ன தப்பு இருக்குது, அவங்க இன்றைக்கி சொல்கிறாங்க அவங்களுக்காவது ஒரு ஐடியாலஜி இருக்குது, அவங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு கொள்கையோடு நிற்கிறாங்க, ஆனால் நம்மளை தோக்கடிச்சவங்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, இது எப்படி நம்ம அனுமதிக்கிறது, அதிமுக என்ன செக்ஷனில் இருக்கிறாங்கன்னே தெரியல, அது அவங்களுக்குள்ளேயே பல சண்டல் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த இஷ்யூ ஒன்று உருவாகுது. அப்போது நாம் தமிழர் கட்சியை அதன் தலைவரை எம்எல்ஏ ஆக்கிறதுனால திமுகவுக்கு ஏதாவது பெரிய லாஸ் இருக்கான்னு செக் பண்ணாங்கன்னா பெரிய லாஸ் அவங்களுக்கு எதுவும் கிடையாது, பெரிய லாஸ் எதுவும் கிடையாது. பட் அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக மாறும், கட்சி வந்து பூஸ்ட் ஆகும், தன் தலைவரே எம்எல்ஏ ஆகிட்டாருன்னா அடுத்ததாக வளர்க்க முடியுன்றதை நம்பலாம். இன்றைக்கி தமிழக வாழ்வுரிமை கட்சி ஓரளவு அங்கே கட்டமைப்பு வச்சுருக்கிறாங்க, ஓரளவு இயங்குறாங்கன்னா எப்படி, அதன் கட்சியின் தலைவர் எம்எல்ஏ ஆகிட்டார், அவர் 10-5 வருஷம் எம்எல்ஏ இருந்திருக்கிறார், ஐ திங்க் ஸோ அவரால் ஓரளவுக்கு மக்கள் பிரதித்துவத்தை அடையாளப்படுத்தியிருக்கிறாரு, அவருக்கு ஓரளவு வருமானம் கிடச்சிருக்கும், வருமானம் என்னென்னா தொகுதிக்கு நிறைய நல்லது பண்ணியிருப்பார், அதன் மூலமாக நல்ல பேர் கிடச்சிருக்கும். ஸோ இப்படியாக வந்து வளர்க்க முடியும் கட்சியை. ஆனால் நேரடியாக வச்சாங்கன்னா அது கட்சி தொண்டர்கள் விரும்ப மாட்டாங்க, நாம் தமிழர் தொண்டர்கள் விரும்ப மாட்டாங்கன்ற ஒரு டாக்கும் இருக்குது. அப்போ ஒருவேளை இந்த முறை ஒரு திமுக அங்கே வந்து ஆளை போடாமல் விட்டாங்கனாலும் கண்டிப்பாக தெரியும். அப்போ ஆளை போட்டாலுமே கூட பெருசாக ஒர்க் பண்ணாமல் நாம் தமிழர் வெற்றி பெற வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு டாக்கும் இப்போ வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும், எந்த அளவுக்கு வந்து இது வந்து மக்கள் மத்தியில் வரவேற்பப்படும் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் என்ன ஒரு தாட்டுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னா, கொள்கை கோட்பாடுன்னு பேசுனவங்களாம் இன்றைக்கி எங்கே இருக்கிறாங்க, யாரோட இருக்கிறாங்க, யார் ஆதரிச்சிருக்கிறாங்க, எந்த அரசுக்காக இயங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அப்படி இருக்கிற போது தொடர்ச்சியாக கொள்கை கோட்பாடு தத்துவம் மக்கள் மண் இயற்கை வேளாண்மை உழவு விவசாயம் இப்படின்னு பேசிக்கிட்டே நாங்கள் எவ்வளோ நாளைக்கு முட்டுச்சந்தையிலேயே நாங்கள் நிற்கணும். இப்போ நம்ம அப்படி போகிறதுல தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் போய் அவங்க மறைமுகமோ நேர்முகமோ நீங்கள் உள்ளே போங்கண்ணே அப்படின்னு சொல்லக்கூடிய டோன் நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயும் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த விவகாரத்தை வந்து எப்படி டீல் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போகிறாங்கன்னா ஒரு மாற்று சிந்தனையுடையவங்களை வந்து முன்னுக்கு பின்ன வர சொல்லுவாங்க. ஆனால் இப்போலாம் ரீசெண்டாக இந்த 2 நிகழ்ச்சியும் பார்த்திங்கன்னா 2 பேருமே சேம் டைமில் மீட் பண்ணிக்கிறாங்க, சேம் டைமில் பேசுகிறாங்க. தாய் மாமன் சீர்லாம் போய் கொடுத்தாரு அண்ணன் ஐயா அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றலாம் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு ஓவராலாக ஒரு விஷயம் வந்து கிரியேட் ஆகுதோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குறாங்க. அஃப்கோர்ஸ் இது எல்லாமே பொய்த்து கூட போகலாம், காலம் எதை வேணால் மாற்றும். பட் இன்றைய சூழலில் இப்படிப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் நரேஷன் கிரியேட் ஆகிறதுக்கு தாவேக்கா ஒரு முக்கியமான ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்படி போயிட்டீங்கன்னா சரியா தப்பா, இது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டாங்கன்னா, தாவேக்கா என்ன அரசியல் பண்ணாங்க, அவங்க யாரை கூட்டணி வச்சுக்க முயற்சி பண்ணாங்க, அதிமுகவோட தாவேக்கா பேசியதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும், அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலனா கூட. அதன் பிறகு அதிமுகவில் அவங்க எம்எல்ஏக்களை உருவுறது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு மோசமான அரசியல் சூழலாக இருக்குது. இதை கருத்தில் கொண்டு கொள்கை முரண்கள் இருந்தாலும் ஒரு அங்காளி பங்காளி சண்டையை நாங்கள் அப்புறம் பார்த்துக்குறோம், பொது எதிரியை வீழ்த்துறோம் அப்படின்னு சொல்லி கூட அவங்க சேரலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சில விவரம் அறிந்தோர்.
இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியில் சீனியர்ஸ் உயர்மட்ட பொறுப்பில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் அது ஓப்பானதாக இருக்காது, அது வேண்டாம், அந்த முடிவு வேண்டாம், நம்ம வந்து வேறு நபர்களை கூட நம்ம அம்பாசடர் நிற்க வச்சுக்கலாம், அண்ணன் நிற்கணும்னு அவசியம் கிடையாது, நமக்குன்னு ஒரு கட்டாயமாக நம்ம அடுத்த தேர்தலில் நம்ம இன்னும் அடுத்த கட்ட பாய்ச்சலை நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை விதைக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இது கட்சிக்குள்ளே இருக்க இருவேறு கருத்து 50-50 தான் இருக்குது. யாரும் வந்து முழுமையாக ஆமாம் போயிடலாம் நிற்கலான்னு சொல்லலை, இந்த பக்கமும் அப்படி சொல்லலை. ஆனால் இப்படியான ஒரு டாக் ஒன்று இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு விருப்பமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு விருப்பம் இருக்குது, அவர் வரட்டும், அவர் உள்ளே இருக்கணும் விருப்பம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கூட்டி கழித்து பார்த்தா பங்காளி சண்டையை முடிச்சுக்கலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு மூடுக்கு வருகிறதா நாம் தமிழர் கட்சிங்கிறத நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் பொது எதிரியை வீழ்த்த கூட யாருமே இல்லாத சமயத்தில் நாம் தமிழர் கட்சியோட அந்த கேல்ட்ரஸ் அவங்களுக்கு இயல்பாகவே வந்து ஒரு ஐடி விங் இருக்குது, அவங்க இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க தாவேக்காக ஏற்கனவே டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி இருக்கும்போது நம்ம அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இன்னும் அவங்களுக்கு இன்புட்ஸ் கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்ண வச்சா என்ன, நம்மளால் அவங்கள 10 பேர் 20 பேர் எம்எல்ஏ கூட ஆகட்டும் நம்ம ஃப்யூச்சரில் அப்படின்னு திமுக நினைக்கிறதா அப்படிங்கிற டவுட் நமக்கு வருது. ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே வழக்கம் போல் ஒரு பழைய பழமொழியை சொல்ல அந்த வீடியோ நிறைவு பண்ணுறேன். அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை அப்படிங்கிறது கூடிய விரைவில் நிரூபணமாகலான்னு சில பேர் சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறது யாருக்கும் தெரியாது. இது எல்லாமே செவிவழி செய்த நமக்கு வந்து தகவல்களை ஒட்டுமொத்தமாக நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். உங்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்குது, இதில் நடந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு தலையங்கம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு செய்தியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.